Hi dear students, தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ற இந்த பாராமெடிக்கல் கவுன்சிலிங்ல கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் ரெண்டு பேருமே பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இந்த பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு 20 டிகிரி கோர்சஸ் இருக்கு. அந்த 20ல 19 டிகிரி கோர்சஸ் மட்டும்தான் நம்மளுக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்குது. அதாவது நம்மளுக்கு என்னென்ன கோர்சஸ் பாத்தீங்கன்னா பிஃபார்ம், பிபிடி, பிஏஎஸ்எல்பி, நர்சிங், ரேடியோகிராஃபி, ரேடியோ தெரப்பி, கார்டியாக் பல்மோனரி, எம்எல்டி, ஓடிஏடி, கார்டியாக், கிரிட்டிக்கல் கேர், டயாலிசிஸ், பிசிஷியன் அசிஸ்டன்ட், ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி, ரெஸ்பிரேட்டரி, ஆப்டோமெட்ரி, ஆக்குபேஷனல், நியூரோ எலக்ட்ரோபிசியாலஜி, கிளினிக்கல் நியூட்ரிஷன். இதை தவிர நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்மா டி. சோ இந்த 19 கோர்சஸுமே நம்மளுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல இருக்குது. ஃபார்மா டி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்லி பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல தான் இருக்குது. இந்த 19 கோர்சஸ்ல பிரைவேட் காலேஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 14 கோர்சஸ்க்கு மட்டும்தான் இருக்குது. சோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த 19 கோர்சஸ் என்னென்ன கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா 29 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல இருக்குது. மெட்ராஸ், ஸ்டான்லி, ரீஹாபிலியேஷன், கீழ்பாக், ரீஜனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆப்தமாலஜி, செங்கல்பட்டு, மதுரை, கோயம்புத்தூர், சேலம், நாமக்கல், தேனி, கரூர், கேவிபி விஸ்வநாதன் திருச்சி, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் பிசியோதெரபி திருச்சி, கடலூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருவண்ணாமலை, ஒமந்தூர், தர்மபுரி மெடிக்கல் காலேஜ், விழுப்புரம், திருவாரூர், சிவகங்கை, பெருந்துறை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், வேலூர், விருதுநகர். சோ இந்த 19 கோர்சஸ் இந்த 29 காலேஜ்லயும் இருக்குது. என்னென்ன காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படிங்கிற டீடைல்டு வீடியோ நம்மளுடைய சேனல்ல இருக்கு. உங்களுக்கு என்கார்ட்ல அட்டாச் பண்றேன், செக் பண்ணி பாத்துக்கோங்க. சோ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல இந்த 19 கோர்சஸ் தவிர நம்மளுக்கு இஎஸ்ஐ காலேஜ் சென்னையில இருக்குது. அதுல வந்து நம்மளுக்கு ஒரு 9 கோர்சஸ் வந்து நம்மளுக்கு ஆஃபர் பண்றாங்க. மொத்தம் 90 சீட்ஸ் இருக்குது. என்னென்ன கோர்சஸ் பாத்தீங்கன்னா ரேடியோகிராஃபி, இமேஜிங் டெக்னாலஜி, ஆப்டோமெட்ரி, எம்எல்டி, ஓடிஏடி, கிரிட்டிக்கல் கேர், டயாலிசிஸ், பிசிஷியன் அசிஸ்டன்ட், ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர், ரெஸ்பிரேட்டரி தெரப்பி. சோ இந்த வருஷமும் நம்மளுக்கு இந்த காலேஜ்ல இருந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. சீட்ஸும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். தமிழ்நாடு கவர்மெண்ட் பாராமெடிக்கல் கவுன்சிலிங்ல நம்மளுக்கு பிரைவேட் காலேஜஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. என்னென்ன கோர்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு 5 கோர்சஸ்க்கு மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஃபார்மா டி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்லி உங்களுக்கு பிரைவேட் காலேஜஸ் மட்டும்தான், கவர்மெண்ட் காலேஜ் கிடையாது. அதை தவிர பாத்தீங்கன்னா பிஃபார்ம், பிபிடி, பிஓடி, பிஎஸ்சி நர்சிங் மேல் அண்ட் ஃபீமேல். சோ இதுக்கெல்லாம் நீங்க சீட்ஸ் பிரைவேட் காலேஜஸ் பாத்தீங்கன்னா பிஃபார்முக்கு 96 காலேஜஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க, பிபிடிக்கு 51, பிஓடிக்கு 9 காலேஜஸ், பிஎஸ்சி நர்சிங் மேலுக்கு 73, பிஎஸ்சி நர்சிங் ஃபீமேலுக்கு வந்து 234 காலேஜஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இவ்வளவு சீட்ஸ் இருக்கு. டோட்டலா இந்த சீட்ஸ் இந்த கோர்சஸ்க்கு பாத்தீங்கன்னா 20,000 சீட்ஸ் வந்து இருக்குது பிரைவேட் காலேஜஸ்க்கு. பட் ஆனா போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஹாப்பியா கிடைச்ச நியூஸ் வந்து மீதி கோர்சஸும் நம்மளுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. சோ மொத்தம் சொல்லணும் அப்படின்னா 15 கோர்சஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ரேடியாலஜி, இமேஜிங், டயாலிசிஸ், ரெஸ்பிரேட்டரி, ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி, கார்டியாக் பல்மோனரி, கார்டியாக், ஆப்டோமெட்ரி, கிரிட்டிக்கல் கேர், பிசிஷியன் அசிஸ்டன்ட், கிளினிக்கல் நியூட்ரிஷன். பட் இந்த கோர்சஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா காலேஜஸ் வந்து 3 காலேஜ் அல்லது 2 காலேஜ், 1 காலேஜ் தான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. சீட்ஸுமே நம்மளுக்கு வந்து ரொம்ப குறைவா தான் இருந்துச்சு. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க கன்ஃபார்மா பிரைவேட் காலேஜ் தான் வேணும் அப்படின்னா இந்த 5 கோர்சஸ் டிஃபால்ட்டா நம்மளுக்கு வந்து எல்லா வருஷமும் வரும். பட் இந்த வருஷம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா போன வருஷமே நம்மளுக்கு இந்த கோர்சஸ்க்கு கொடுத்திருக்காங்க. சோ பட் கன்ஃபார்ம் அப்படிங்கிறது மீதி ரிமைனிங் கோர்சஸ் நம்மளுக்கு கவுன்சிலிங் டைம்ல தான் எவ்வளவு சீட்ஸ் அப்படிங்கிறது தெரிய வரும். சோ இப்போ வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். மொத்தம் நம்மளுக்கு இந்த 20 கோர்சஸ்ல ஃபார்மா டிங்கிறது பிரைவேட் காலேஜ் மட்டும்தான், கவர்மெண்ட் காலேஜ் கிடையாது. இந்த 19 கோர்சஸும் கவர்மெண்ட் காலேஜ் 29 கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்குது. அதே மாதிரி இந்த 19 கோர்சஸ்ல நம்மளுக்கு இந்த 4 கோர்சஸ் கன்ஃபார்மா பிரைவேட் காலேஜஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. மீதி ரிமைனிங் இருக்கிற கோர்சஸ் வந்து ஒரு சில கோர்சஸ் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி நீங்க கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணணும் அது எல்லா வீடியோவும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி என்னென்ன காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படிங்கறதையும் உங்களுக்கு அட்டாச் பண்றேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்ளிகேஷன் எல்லாம் நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல் வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்ஸ்டன்டா வரக்கூடிய எல்லா அப்டேட்ஸையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.